வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி எக்ஸசைஸ் 5.4ல் கொஸ்டின் நம்பர் 2 பார்ப்போம். ஃபைண்ட் கியூப் ரூட் ஆஃப் 1001 அப்ராக்சிமேட்டிங் 2 டெசிமல்ஸ் பிளேசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1001ஓட கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறோம் 1/3. ஆல்ரெடி நம்மளுக்கு பைனாமியல் தியரம் படி இதோட எக்ஸ்பேன்ஷன் தெரியும். இதை நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா 1000 + 1ன்னு பிரிப்போம். ஓகே, பவர் 1/3ன்னு வரும். ஓகே, அடுத்து நம்மளுக்கு வந்து 1 + x ஃபார்மேட்டில் கொண்டு வரும். ஸோ அந்த எக்ஸ் வந்து ப்ராபபிளி லெஸ் தென் mod ஆஃப் எக்ஸ் வந்து ப்ராபபிளி லெஸ் தென் 1 இருக்கணும். ஸோ என்ன செய்வோம், இங்கே 1000 வந்து காமனாக வெளியே எடுப்போம். ஆல்ரெடி கியூப் ரூட் இருக்குது. ஸோ 10ன்னு வெளியே வரும். ஈக்குவல் டு 10 × 1 + 1/1000. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா mod ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 1 ஆயிடுச்சு. நம்ம கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ நம்ம வந்து இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஓகே, ஈக்குவல் டு 10 × 1 + 0.001 பவர் 1/3ன்னு வரும். ஓகே, 1000 வெளியே எடுத்தனால 10 வந்துடுச்சு. ஸோ 10 × 1 + 0.001 பவர் 1/3 ஈக்குவல் டு 10 × 1 + நம்மளுக்கு ஃபஸ்ட் டேர்ம் வந்து 1 இன்ட்டு 1 + n வந்து 1/3. நம்மளுக்கு எக்ஸ் வந்து 0.001 ப்ளஸ் 1/n இன்ட்டு n - 1 1/3 - 1 divided by 2 factorial into 0.001 whole square ப்ளஸ் அப்படியே இந்த டேர்ம்ஸ் போயிட்டே இருக்கும். நமக்கு 2 டெசிமல் பிளேசஸ் வந்து அப்ராக்சிமேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப போல் 2 டெசிமலோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். இந்த சீரீஸ் அப்படியே போயிட்டே இருக்கும், இந்த எக்ஸ்பேன்ஷனு. அடுத்து வந்து இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 10 × 1 + 0.001 divided by 3ன்னு வரும். மைனஸ் இதில் ஒரு -2/3 வரும். அந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்துட்டோம். இந்த 2வையும் மேலே இருக்க அந்த வர 2வையும் கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ மீதி இருக்கிறது இங்கே ஒரு 1/3 இருக்கும், கீழே ஒரு 1/3 இருக்கும். ஸோ 9ன்னு வரும். ஓகே, 0. இது வந்து 6 0 வரும், 5 0 வந்துடும். 0.001 ஹோல் ஸ்கொயர் வரனால 0.00001 டிவைடட் பை நம்மளுக்கு வந்து சொன்ன மாதிரி 9ன்னு வரும். ப்ளஸ் அடுத்த சீரீஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் எக்ஸ்பேன்ஷனு. ஓகே, ஈக்குவல் டு 10 × 1 + 0.00033ன்னு வரும். ஓகே, மைனஸ் இதை வந்து 9ஆல் டிவைட் பண்ணால் 6 0 வரும். 0.0000011 போய் முடியும். ஓகே, ப்ளஸ் இந்த எக்ஸ்பேன்ஷன். ஓகே, இப்போ இதை அப்ராக்சிமேட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு நம்ம அப்ராக்சிமேட் பண்ணால் நம்மளுக்கு இதுக்கப்புறம் வர மைனஸ் வந்து தேவைப்படாது. ஸோ இது நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக 10.10 மல்டிப்ளை பண்ணோம். ப்ளஸ் இன்னொரு 10 மல்டிப்ளை பண்ணும்போது இது 0.0033ன்னு வரும். ஓகே, இதான் 1001 பவர் 1/3 approximately equal to 10.0033ன்னு வரும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.